குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிஒன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, பட் எனிவே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சாப்டர் 7 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஆஃப் கிஃப்ட்ஸ். அப்படிதான் நினைக்கிறேன். நானும் உங்களுக்கு நேற்று கிளாஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கல எதுவும். சரி, அப்புறம் ஒரு சர்க்குலர் வந்து இது பண்ண சொல்லியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த மிட்சம் வந்து ஃபர்ஸ்ட் அக்டோபர் 12th கமெண்ட்ஸ் ஆகிறதா ஒரு சர்க்குலர் இருந்துச்சாம். எனக்கு அதுவே தெரியாது. ஸோ நீங்கெல்லாம் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், எனக்கு அதை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை, நான் தெரிஞ்சா சொல்றேன்னு சொன்னேன். பட் ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க, டிஃபர் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 2nd - 7th வரைக்கும் நினைக்கிறேன் மிட்சம். பட் வித் ரிகார்ட் டு போர்ஷன், மோட் ஆஃப் எக்ஸாம் எதுவும் எனக்கு தெரியல. நான் எனக்கு எப்போ தெரியுதோ நான் அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் யூ பி ரெடி, சரியா? நவம்பர் 2nd - 7th வரைக்கும் மிட்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்க்குலர் விட்டுருக்காங்க. அதாவது தே ஹவ் டிஃபர்டு த இயர்லியர் டேட். அக்டோபர் 12th நடக்கிறதா இந்த மிட்சம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரெக்வஸ்ட்டுக்காக நவம்பர் 2nd - 7th வரைக்கும் இருக்கிறதா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரீசர்க்குலர் விட்டுருக்காங்க, சரியா? அதுக்கப்புறமா ஃபீஸ் பேமெண்ட் சம்மந்தமாகவும் சில பேர் டவுட்ஸ் கேட்பாங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜுடைய நம்ம சோயல் வெப்சைட், டிஎன்டிஏஎல்யூ இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள். அதில் என்ன டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோ அதுதான் வந்து பைண்டிங், சரியா? ஏன்னா எனக்கும் தெரியல, நான் கேட்குறவங்களுக்கும் கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. ஸோ இதான் இஷ்யூ. ஸோ நீங்கள் அதனால் ஃபீஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, வெப்சைட்டை பாருங்கள். வித் ரிகார்ட் டு மிட்சம் தே ஹவ் டிஃபர்டு இட் டு நவம்பர் 2nd, சரியா? நவம்பர் 2nd to 7th. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க. எப்படி இருக்கும் என்னங்கிறத நம்ம அப்புறமா நம்ம சொல்லுவோம். ஏன்னா எனக்கும் தெரியல எந்த மாதிரி வைக்க போகிறாங்க, வாட் இஸ் த மோட் ஆஃப் எக்ஸாம், வாட் இஸ் த மோட் ஆஃப் எவாலுவேஷன், வாட் இஸ் த பேட்டர்ன் டு பி ஃபாலோட், எதுவுமே எனக்கு தெரியாது, சரியா? சாப்டர் 7 ஆஃப் கிஃப்ட்ஸ் நேற்று பார்த்தது. ஸோ பேர் ஆக்ட் எடுக்கிறேன், நீங்களும் எடுத்துக்கோங்க பேர் ஆக்ட் வச்சிருக்கிறவங்க. சாப்டர் 7 ஆஃப் கிஃப்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கிஃப்ட்டுங்கிற ஒரு இதில் என்ன கவர் ஆகும், இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இட் டஸ் நாட் if there is some conflict with regard to personal law regarding gift and this law அப்படின்னா which law will prevail அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லா வில் ப்ரிவைல். அதாவது முகமதன்ஸ்க்கு சிம்பிளா சொல்றதா, முஸ்லிம்ஸ்க்கு இந்த கிஃப்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து என்ன ஆகாது, அப்ளை ஆகாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் செக்ஷன் 122 இல்லையா, கிஃப்டை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 essential criterias டு பி ஃபுல்ஃபில்ட் ஃபார் அ வேலிட் கிஃப்ட். அது எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். டெஃபினேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிஃப்ட் 122, மார்கேஜ் 58, சேல் 54, லீஸ் 105, அந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படிக்கணும். ஸோ கிஃப்டோட எசென்ஷியல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிரைட்டீரியாஸ் இல்லையா. இட் ஷுட் பி வித் ரிகார்ட் டு எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி, எய்தர் மூவபிள் ஆர் இம்மூவபிள், தட் இஸ் செகண்டரி, பட் இட் ஷுட் பி ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் திங் இஸ் that such a gift should be made voluntarily. அதாவது நான் என்ன சொன்னேன், வாலண்டரில என்னென்ன அர்த்தம், கோர்ஷன் இருக்கக்கூடாது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ராட் இருக்கக்கூடாது, மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை என்னன்னு சொல்ல முடியாது, வாலண்டரி கிஃப்ட்னு சொல்ல முடியாது இல்லையா. சம்வே த டோனார் இஸ் ரிசீவ்டு அண்ட் சச் அ கிஃப்ட் ஹஸ் பீன் மேட், அப்போ அதை வாலண்டரின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ 2 criteria. First thing, existing property. Second thing is voluntarily it should be done. And the third thing is without consideration. Without consideration, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இது வரைக்கும் பார்த்தா எல்லாத்துலயுமே என்ன இருக்கும், கன்சிடரேஷன் இருக்கும். பட் ஆனால் கிஃப்ட்ல மட்டும் தான் என்ன இருக்காது, கன்சிடரேஷன் இருக்காது. கன்சிடரேஷன் அப்படிங்கிறது என்னது, மானிட்டரி கன்சிடரேஷன். ஸோ கன்சிடரேஷன் இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் டீடோ இல்லை கிஃப்ட் டீடோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதுல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, due to the love and affection that the settlor have on the settlee, he is executing this deed of settlement அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இதுக்கான கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன். there is no monetary consideration. மானிட்டரி கன்சிடரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் உள்ள வந்துருச்சுன்னா அது செட்டில்மெண்டா இல்லை கிஃப்ட்னோ எடுத்துக்கப்படாது, சரியா? ஸோ தட் இஸ் தேர்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் தென் லாஸ்ட் and the foremost important thing is it should be accepted by or on behalf of donee.
வேற எந்த ஒரு டிரான்சாக்ஷன்லயுமே இந்த அக்செப்டன்ஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன் அப்படின்னா கன்சிடரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால பை கன்சிடரேஷன் பை பேயிங் த கன்சிடரேஷன் த பார்ட்டிஸ் அக்செப்டிங் த டிரான்சாக்ஷன் ஆர் அக்செப்டிங் த டிரான்ஸ்ஃபர் கரெக்டா. பட் ஆனா கிஃப்ட்லயோ இல்ல செட்டில்மெண்ட்லயோ என்ன கிடையாது, கன்சிடரேஷன் கிடையாது. அப்போ கன்சிடரேஷன் இல்லாத ஒரு டிரான்ஸ்ஃபரை அது கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்னு எப்போ சொல்ல முடியும்னா ஒன்லி when it is accepted by the transferee. நான் ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு கொடுக்குறேன், அதை நான் ஏத்துக்கிட்டேன், எனக்கு இது நீங்க கொடுத்தது வந்து சரிதான், நான் இதை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸை என்ன பண்ணலாம், அக்செப்டன்ஸ் வந்து இருக்கணும் சரியா. அது அப்புறமா வந்து அதுலயே நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்னா அக்செப்டன்ஸ் when to be made அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ரெண்டு இது கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா டோனி உடைய அக்செப்டன்ஸ் ஷுட் பி அப்டைன்ட் டியூரிங் லைஃப் டைம் ஆஃப் டோனார். அந்த ப்ராப்பர்ட்டியை யார் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்களோ அவருடைய லைஃப் டைம்லயே டோனி என்ன பண்ணிருக்கணும், அக்செப்ட் பண்ணிருக்கணும். அப்படியே அவருடைய லைஃப் டைம்க்கு அப்புறமா அக்செப்ட் பண்ணா சச் கிஃப்ட் டீட் இஸ் வாய்ட். அப்ப என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டி இறந்தவருடைய ப்ராப்பர்ட்டியா கருதப்பட்டு அவருடைய லீகலர்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரும் அப்படின்னு சொல்றது செகண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ அக்செப்டன்ஸ்ல வந்து ரெண்டு கிரைட்டீரியா இருக்கணும். ஒன்னு it should be made during the lifetime of donor. Acceptance should be made by or on behalf of donee during the lifetime of donor. First criteria. And second criteria is such acceptance should be made when that donor is still capable of giving அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் கிவிங்க்கு என்ன சொன்னேன், கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எசென்ஷியல் who can make contract அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். செக்ஷன் 10 11 எனக்கு தெரியல. who can make contract அப்படின்னு சொல்லும்போது 3 கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்னென்ன கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா a person should be of major under the Indian Majority Act 1875. ஸோ மேஜரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா யூ ஷுட் பி ஆஃப் சவுண்ட் மைண்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தேர்ட் கண்டிஷன் அண்டர் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல who can enter into contract அப்படிங்கிறதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா such person should not be debarred by the law to which he is subject அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது சட்டம் அந்த நபர் ஒரு ஒப்பந்தம் போடுவதை தடை செஞ்சிருக்க கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா யூ ஷுட் நாட் எக்ஸ்போர்ட் ஆனியன் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உள்நாட்டிலேயே தேவைகள் அதிகமா இருக்கு. அதாவது இந்தியாக்குள்ளேயே என்ன தேவை இருக்கு, ஆனியனுடைய நெசசிட்டி அதிகமா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஹஸ் பாஸ்ட் அ பேன் ஆர்டர் ஸ்டேட்டிங் தட் நோ வெண்டர் ஆஃப் இந்தியா ஷுட் எக்ஸ்போர்ட் ஆனியன் அப்படின்னு போட்டாங்க சரியா. அப்போ அந்த வெண்டர் என்ன பண்ண முடியாது, அதை ஓவர் கம் பண்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்டை வேற ஒரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நான் இவ்வளோ ஆனியன் எக்ஸ்போர்ட் பண்றேன், அதுக்கான கன்சிடரேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாது. பிகாஸ் such transaction is prohibited by the law to which he is subject. அவரை கவர்ன் பண்ணக்கூடிய அந்த இந்தியன் லா அதுக்கு தடை விதிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஏலியனோட நம்ம கான்ட்ராக்ட் வச்சிருக்கூடாதுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தானி பர்சனோட ஒரு பேச்சுக்கு சொல்றேன், there may be some tension or war or something. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல you should not do any transaction with these countries அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ண முடியாது, என்னுடைய ஆனியன் பா நான் யாருக்கு வேணாலும் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி விற்க முடியாது. ஸோ அதுதான் வந்து என்னது ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் கிவிங் அப்படிங்கிற அந்த 3 விஷயங்கள் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய இது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி அ மேஜர், அண்ட் செகண்ட் திங் யூ ஷுட் பி ஆஃப் சவுண்ட் மைண்ட், அண்ட் தேர்ட் திங் யூ ஷுட் நாட் பி ப்ராஹிபிட்டட் பை த லா டு விச் ஹி இஸ் அ சப்ஜெக்ட் சரியா. அதை தவிர நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல் கிரைட்டீரியா இந்த 3த்தையும் சேர்த்து என்னன்னா நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நோ ஒன் கேன் கன்ஃபர் அ பெட்டர் டைட்டில் தென் வாட் ஹி ஹிம்செல்ஃப் ஹேஸ். அதுதான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இல்லாத ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம், நோ ஒன் கேன் கன்ஃபர் அ பெட்டர் டைட்டில் தென் வாட் ஹி ஹிம்செல்ஃப் ஹேஸ். அப்படின்னா he may be a major, he may be a sound person, and he may not be debarred by the law to which he is a subject, but the property which he is transferring might not be his. So he might be impersonating someone else. வேற ஒருத்தருடைய சொத்தை ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் மூலியமாவோ இல்ல ஆள் மாறாட்டம் மூலியமாவோ இல்ல தனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சொத்தை அவர் ஒரு பரிவர்த்தனை பண்றது தப்பு. அந்த மாதிரி பண்ணா that does not have any legal validity with regard to such a transaction சரியா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதை வந்து என்னது கிஃப்டோடைய எசென்ஷியல் கிரைட்டீரியாஸ். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது டிரான்ஸ்ஃபர் கிஃப்ட் வந்து எப்படி
how you should be affected அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் how affected பார்த்தோம். தென் அதுக்கடுத்து 124, 125 இது ரெண்டுமே வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 122 உடைய கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 124ல கிஃப்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஃபியூச்சர் ப்ராப்பர்ட்டி. ஒரே ஒரு கிஃப்ட் டிரான்சாக்ஷன்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டியே கொடுக்குறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் நாளைக்கு வாங்க போற ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வித் ரிகார்ட் டு தட் லேட்டர் பார்ட் இட் இஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 124. அதே மாதிரி 125ல என்னன்னா ஒரு கிஃப்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை மோர் தென் ஒன் பர்சனுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ டோனி இஸ் மோர் தென் ஒன். அதுல ஒரு டோனி என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, இன்னொரு டோனி அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ வித் ரிகார்ட் டு லேட்டர் டோனி அலோன் திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் வாய்டு. ஸோ நான் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. வித் ரிகார்ட் டு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ப்ளூ பென்சில் ரூல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன்ல மேட்ச் பண்ணி படிக்கிறதா இருந்தா டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அண்ட் சிவியரபிலிட்டி ஆர்டிகல் 13 கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி நீங்க நான் போன அந்த 122ல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, who are competent to contract அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 10லயோ 11லயோ இருக்கும். அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் கூட கம்பேர் பண்ணி படிக்கலாம். who can give a testimony under Indian Evidence Act 1872. அதுக்கும் ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா எவிடன்ஸ் ஆக்ட்ல. who can give testimony அதுல லா வந்து என்ன பண்ணல, எந்த ஒரு இதுவுமே பண்ணல. மைனருடைய விட்னஸ் கூட வேலிட் விட்னஸ். ஈவன் யூ ஹாவ் ப்ரொவிஷன் ஃபார் டம் விட்னஸ். கரெக்டா, டம் விட்னஸ் பேர் மாத்திருக்காங்க, இப்போ அது டம் விட்னஸ் கிடையாது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படிக்கணும். who are competent to contract, who can make a gift deed, who can make a evidence. யாரெல்லாம் சாட்சி சொல்றதுக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தட் வுட் பி லாங் லாஸ்டிங். சரியா. தென் டுடே வில் see ஃப்ரம் அந்த 126 நான் லாஸ்டா ஒரு ஆஸ்பெக்ட் முடிச்சேன் இல்லையா. ஸோ அந்த லாஸ்டா 126ல வந்து இம்பார்ட்டண்டா என்ன சொன்னேன்னா, ஜென்ரலி யூ கேனாட் கேன்சல் எனி டீட் யூனிலேட்டரலி. சரியா. கிஃப்ட்னு கூட கிடையாது, எந்த ஒரு டீடா இருந்தாலுமே சரி, ஒன்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம், அது இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு, இன்னொருத்தருக்கு அதுல ஒரு ரைட் இருக்கு அப்படிங்கிற போது அந்த டீடை யூனிலேட்டரலா என்ன பண்ண முடியாது. யூனிலேட்டரல்னா ஒருதலை பட்சமா டோனாரே ஓகே நான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் கிஃப்டா செட்டில்மெண்ட்டா, பட் ஆஃப்டர் தட் அவங்களுடைய குணாதிசயமே மாறிடுச்சு, இல்ல இப்ப இவங்க என்ன பாத்துக்கிட்டதை விட இன்னொருத்தர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு, அதனால நான் இவரு கொடுத்த கிஃப்டை கேன்சல் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்க போறேன், அப்படிலாம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கு பேர் யூனிலேட்டரல் கேன்சலேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அது எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 126ல சொல்லியிருப்பாங்க. வென் கிஃப்ட் மே பி சஸ்பெண்டட் ஆர் ரிவோக்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை தவிர வேற எந்த கண்டிஷனாக இருந்தாலும் கிஃப்டை யூனிலேட்டரா நீங்க என்ன பண்ண முடியாது, சஸ்பெண்டோ இல்ல ரிவோக்கோ அதான் கேன்சல் பண்ண முடியாது. சரியா. என்னென்ன 3 கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து த கண்டிஷன் விச் த டோனார் அண்ட் டோனி மியூச்சுவலி அக்ரி அப்பான். அவங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சு அதை கேன்சல் பண்றதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னா தென் யூ கேன் கேன்சல் அ சேல் டீட் ஆர் அ கிஃப்ட் டீட். சரியா, சாரி சேல் டீட் இல்ல, செட்டில்மெண்ட் டீட் ஆர் அ கிஃப்ட் டீட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பை when both the parties mutually agree upon. second condition அப்படின்னு பாத்தீங்கன்னா, on happening of some event which both the parties agree and which is not within the ambit of donor. அதாவது டோனாருடைய செயல்னால அந்த சம்பவம் நடக்கல, ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இந்த மாதிரி இந்த கிஃப்ட் டீடு வாய்டா மாறிடும், இல்ல இது வந்து செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு இருந்ததுன்னா பண்ணலாம். ஸோ நேற்று அதுக்கு நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எக்ஸ் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஒய்க்கு கொடுக்குறாரு, ஆனா என்ன கண்டிஷனோட கொடுக்குறாருன்னா ஒய் இஃப் ஒய் ப்ரீ டிசீசஸ் எக்ஸ் தென் ஹி வுட் கெட் பேக் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கண்டிஷனோட கிஃப்டை கொடுக்குறாரு. அப்போ அதே மாதிரி என்ன ஆயிடுது, ஒய் வந்து எக்ஸுக்கு முன்னாடியே இறந்துடுறாரு. ஸோ தி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஒய் கேனாட் கிளைம் த ப்ராப்பர்ட்டி கிஃப்டட். அப்போ அது யாருக்கு போகும், அகைன் இட் வுட் பி ரிவர்டட் பேக் டு எக்ஸ். சரியா. பட் எக்ஸ் ஷுட் நாட் பி த காஸ் ஆஃப் ஒய்ஸ் டெத். அதுதான் முக்கியம். எக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாப்ல, அவரே வந்து ஆளை வச்சு கதையை முடிச்சிட்டாப்ல ஒய்யோட கதையை அப்படின்னா அந்த மாதிரியான கேசஸ்க்கு இது பொருந்தாது. ஹேப்பனிங் ஆஃப் சச் ஈவெண்ட் ஷுட் நாட் பி டியூ டு த ஆக்ட் ஆஃப் த டோனார். புரியுதா. ஸோ அது வந்து செகண்ட் கிரைட்டீரியா. தேர்ட் கிரைட்டீரியா என்னது, நான் தேர்ட் கிரைட்டீரியா தான் அதிகமா கோர்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய கிரைட்டீரியான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா. அதாவது a gift may also be revoked in any of the cases save want or failure of consideration in which if it were a contract it might be rescinded.
ஸோ அப்போ ஒரு கான்ட்ராக்ட எப்படியெல்லாம் நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுக்கு நம்ம செக்ஷன் 19 கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொன்னேன். அதாவது அந்த 4 விஷயம் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், கோவர்ஷன். ஸோ இப்போ இந்த 4 கிரவுண்டுல தான் நம்ம என்ன பண்றோம்? அதிகமா ஒரு கிஃப்ட் டீட பிராக்டிகல்ல நீங்க கோர்ட்ல போயிட்டு ஒரு ஓஎஸ் இருக்கு. ஒரிஜினல் சூட். தி பிரேயர் ஆஃப் தட் பர்ட்டிகுலர் சூட் இஸ் வித் ரிகார்ட் டு டிக்ளேர் தி செட்டில்மென்ட் டீட் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் டாக்குமெண்ட் நம்பர் சோ அண்ட் சோ பிஃபோர் த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சோ அண்ட் சோ ஆஸ் நல் அண்ட் வாய்ட் அப்படிங்கிற பிரேயரோட யாரு கோர்ட் அப்ரோச் பண்ணிருக்கா? செட்டிலார் அப்ரோச் பண்ணிருக்காங்க. செட்டிலார் தான் அப்ரோச் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட அப்ரோச் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டிமா என்ன பண்றாங்க, தன்னுடைய பையனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி வைக்காம, தன்னுடைய அண்ணன் பையனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி வைக்கிறாங்க. ஆனா, ஆ அந்த அத வந்து அவருடைய காலகட்டத்தில அந்த அவருக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. அந்த அம்மா உயிரோட இருக்கும்போது, 1 மாசம் நான் போய் எங்க அண்ணன் வீட்ல இருந்துட்டு வரேன்னு சொல்லி போன அந்த அம்மா, அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்போ அந்த அண்ணனுடைய பையனும், அந்த அண்ணனும் என்ன பண்ணிட்டாங்க, பை யூசிங் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அவங்கள ஏதோ ஏதோ பண்ணி, சும்மா ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வேற ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, அவங்களுடைய இன்னசென்ஸ, அவங்களுடைய இல்லிட்ரஸிய மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, சில நேரங்கள்ல அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிய இவங்க பேருக்கு செட்டில்மென்ட்டா எழுதி வச்சிருப்பாங்க. இந்த அம்மாக்கு அது தெரிஞ்சிருக்காது. தே வுட் ஹவ் கொலைடட் வித் தி ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டீஸ் ஆல்சோ. சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல யாரும் எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஜெனரலா ஒரு நடுநிலையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேட்பாங்க. என்ன கேட்பாரு ரெஜிஸ்டர்? சேலா இருந்தா நீங்க இந்த கன்சிடரேஷன் அமௌண்ட் வாங்கிட்டீங்களாம்மா? இது செட்டில்மென்ட்ன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? அப்படின்னு ஏதாவது கேட்பாங்க. பட் ஆனா இவரு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு? என்னென்ன பண்ணணுமோ அவங்கள எல்லாம் கவனிக்க வேண்டியத கவனிச்சதுனால, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல அந்த அம்மாட்ட எதுவுமே கேட்கல. அந்த அம்மாவும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 1 மாசம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராப்பர்ட்டி இவங்க ஏலியனேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது, தன்னோட பெயருக்கு மாத்தணும்னு ட்ரை பண்ணும்போது என்ன தெரியுது? இந்த மாரி இறந்த தன்னுடைய தாயுடைய அண்ணன் பசங்க மேல இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இட் இஸ் நாட் நெசசரி டு கேன்சல் அ டீட் விச் இஸ் மேட் அன்லாஃபுல் மேனர். ஒரு அன்லாஃபுல் முறையில அதாவது சட்டத்திற்கு விரோதமாக ஏற்படுத்தப்பட்ட எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, அது கிஃப்ட்டா இருந்தாலும் சரி, ஆ இல்ல என்ன ஒரு டிரான்சாக்ஷன் சேலா இருந்தாலும் சரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தேர் இஸ் நோ பார் ஃபார் சேலஞ்சிங் சச் டீட். இட் இஸ் நாட் நெசசரி ஒன்லி தட் பர்சன் ஷுட் பி கோயிங் டு த கோர்ட் அண்ட் கேன்சல் த டீட். புரியுதா? சோ அப்ப நீங்க என்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இஃப் சம்திங் இஸ் அன்லாஃபுல், இட் இஸ் ஆல்வேஸ் அன்லாஃபுல். ஒன்லி த டைம் cannot change its கேரக்டர் டு பி லாஃபுல். அத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அது எப்பயுமே உங்களுக்கு வந்து காமன். அதான் நான் லா ஆஃப் லிமிட்டேஷன் பத்தி சொல்லும்போது கூட சொல்லியிருந்தேன். லா ஆஃப் லிமிட்டேஷன் வுட் பி அப்ளிகபிள் சப்ஜெக்ட் டு 2 கண்டிஷன்ஸ். லா ஆஃப் லிமிட்டேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு செட்டில்மென்ட் டீட கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 3 வருஷத்துக்குள்ள பண்ணணும்னு போட்டிருக்கும். லா ஆஃப் லிமிட்டேஷன் நீங்க படிப்பீங்க. லிமிட்டேஷன் ஆக்ட் 1961 சொல்லிட்டு சிவில் ப்ரொசீஜர் கோடோட சேர்த்து படிப்பீங்க. எப்படி இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இந்தியன் ஈஸ்ட்மென்ட் ஆக்ட் சேர்த்து படிக்கிறீங்களோ, அதே மாதிரி சிவில் ப்ரொசீஜர் கோட் ஃபைனல் இயர்ல படிக்கும்போது லிமிட்டேஷன் ஆக்டும் சேர்த்து படிப்பீங்க. அதுல ஒரு ஷெட்யூல் இருக்கும். எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் எத்தன நாளுக்குள்ள நீங்க ஒரு சூட் ஃபைல் பண்ணணும். வாட் இஸ் த லிமிட்டேஷன் பீரியட் ஃபார் கிளைமிங் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல ஒரு செட்டில்மென்ட் டீட, ஒரு கிஃப்ட் டீட சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 3 இயர்ஸ்க்குள்ள பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கும். ஆல்வேஸ் யூ ஷுட் கீப் இன் மைண்ட் law of limitation is subjected to 2 conditions. Number 1 is this is only with regard to lawful transactions. If the transaction itself is unlawful, then the time mentioned therein has no weightage. சரியா? முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த பரிவர்த்தனையே மோசடியாக ஆள்மாறாட்டம் செய்து, பித்தலாட்டம் செய்து நடத்தப்பட்டதாக இருந்தால், அப்போ அதுல குறிப்பிட்டிருக்க காலம் என்பது அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் செகண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் knowledge of the person who is claiming such thing is fraudulent or forged. Say for example, இப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, ஒரு பாட்டிமா என்ன பண்ணிட்டாங்க, இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டிய இவங்க இது பண்ணணும்னு நினைக்கும் போது, அந்த பாட்டிமாவுடைய அண்ணனும் அண்ணன் பசங்களும் என்ன சொல்றாங்க, எங்க பேர்ல செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க, இதாங்க பாருங்க டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டாக்குமெண்ட்ட எழுதி முடிச்சு ஒரு 6 வருஷம் கழிச்சு, இல்ல 7 வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு தெரியுது. அது ஒரு ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு விவசாய நிலமா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு தேவையில்லாதனால அது அப்படியே இருந்திருக்கும். இப்போ அப்போ அது அன்லாஃபுல்ங்கிறது ஒண்ணு. அது லாஃபுல்லாவே இருந்தாலும் கூட, ஃப்ரம் வென் தட் பர்சன் ஹாஸ் த நாலேட்ஜ் தட் ஹி ஹாஸ் பீன் சீட்டட் ஆர் தட் ஹி ஹாஸ் பீன் டிஃப்ராடட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நாலேஜ்ல இருந்து தான் அந்த டைம் லிமிட் கமென்ஸ் ஆகுமே தவிர, அதுல டிரான்சாக்ஷன்ல இருந்து கமென்ஸ் ஆகாது. சரியா? உதாரணத்துக்கு செட்டில்மென்ட் டீட்.
ஒரு டேட் போட்டிருக்காங்க. அந்த டேட்ல இருந்து 3 வருஷம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா when it is lawful and when it is within the knowledge of the person who is challenging such a transaction. சரியா? அந்த 2 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல மட்டும் தான் என்ன அப்ளை ஆகும்? அந்த லாங்கிறது டேட் ஆஃப் எக்ஸிகியூஷன்ல இருந்து கமென்ஸ் ஆகும். அந்த லிமிட்டேஷன்ங்கிறது. whereas if the transaction itself is unlawful or the person who is claiming the invalidity of such a transaction is not having the knowledge of such fraudulent way or fraudulent thing அப்படின்னா அவருக்கு எப்ப தெரியுமோ அதுல இருந்து அந்த 3 வருஷம் கமென்ஸ் ஆகும். சரியா? இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலான ஆஸ்பெக்ட். அப்புறமா உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் பாயிண்ட் சொல்லிட்டு நான் அடுத்த செக்ஷன் ஆரம்பிச்சிடுறேன். அடுத்த 3 செக்ஷன் ரொம்ப சுலபம் தான். இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தவிர என்னுடைய பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன். செக்ஷன் 122ல ஒரு கிஃப்டை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஆயுதம் என்ன ப்ரொவிஷன்ல கொடுக்கல, ஆனா இட் இஸ் எம்பர்டட் இன் செக்ஷன் 122. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் gift is not accepted by or on behalf of donee. Say for example, என்ன ஒரு gift ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? Say for example, a person X has gifted his immovable property to his friend Y instead of his own wife or children. சரியா? எக்ஸ்ங்கிற ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆள் என்ன பண்றாரு? தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை செட்டில்மெண்ட் மூலியமா தன்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு கொடுத்துறாரு. யாரு கொடுக்கல? அவருடைய மனைவிக்கும் கொடுக்கல, அவருடைய குழந்தைங்களுக்கும் கொடுக்கல. சோ அப்போ இத வந்து என்ன பண்றாங்கன்னா, அவருடைய மனைவியும் குழந்தைகளும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்ப அந்த கேஸ்ல என்னென்ன டிஃபென்ஸ்லாம் எடுக்கலாம்? அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற டிஃபென்ஸ் எடுக்கலாம். அதாவது எக்ஸும் அந்த செட்டில்மெண்ட் யார் பேர்ல பண்ணிருக்கோம், அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸா இருந்தாங்க. அவரு தான் வந்து மேனேஜிங் பார்ட்னரா இருந்தாரு. இவர் வந்து அவருக்கு கீழ இருந்தாரு. சோ அதனால அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எதுவுமே பண்ணல. ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கி எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்ப அதை அக்செப்டன்ஸ் பண்ணிருந்தா என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 பட்டா டிரான்ஸ்பர். ஒருத்தருக்கு ஒரு சொத்து வந்து கிஃப்டா செட்டில்மெண்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணணும்? ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல போயிட்டு பட்டாங்கிறது ஒரு டாக்குமெண்ட் டு என்ஷூர் ஹூ இஸ் இன் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டாக்குமெண்ட் ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது வெறும் லேண்ட் மட்டும் தான் உங்க பேர்ல இருக்கும். சப்சிக்வெண்டா நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் திஸ் டாக்குமெண்ட் ஐ ஹவ் பீன் based on this document I have been acquired the ownership of this property or title of this property அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிரிஸ்கிரைப்டு ஃபீயை பே பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணணும். அது ஒரு வகையில உங்களோட அக்செப்டன்ஸை காமிக்கும். அக்செப்டன்ஸ் இல்ல, எனக்கு இந்த கிஃப்ட் வந்து வேண்டான்னு சொல்ற ஒருத்தர், இல்ல அதோட பயன் வேணான்னு சொல்ற ஒருத்தர் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட மாட்டார். அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பில்டிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க? இபி ஆஃபீஸ்க்கு போவாங்க. இந்த மாதிரி இபி எல்லாம் பழைய ஓனர் பேர்ல இருக்கு. பை வே ஆஃப் செட்டில்மெண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்துருச்சு. இதுதான் செட்டில்மெண்ட் டீடோட காப்பி. நான் அதை பேஸ் பண்ணி எனக்கு இபில அந்த கார்டுல என் பேரை மாத்தி கொடுங்க. அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட்ஸ்னு சொல்லி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் நாட் அ வேக்கன்ட் லேண்ட் பட் இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங். சரியா? அப்ப அந்த பில்டிங்க்கு சம்பந்தமா அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த செட்டில்மெண்ட் டீடை காமிச்சு இந்த மாதிரி இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல நான் நேம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களோ கொடுங்க, நான் ஃபில் பண்ணி பிரிஸ்கிரைப்டு ஃபீயோட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா அவர் ஏதாவது சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும். அப்படி நடவடிக்கைகளை எடுக்காம பிகாஸ் செட்டில்மெண்ட் டீடுல யாருடைய சைன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டிலாருடைய சைன் மட்டும் தான் இருக்கும். செக்ஷன் 123ல ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்பர் ஹவ் எஃபெக்டட் அப்படின்னு சொல்லும் போது இட் ஷுட் பி மேட் பை வே ஆஃப் ரைட்டிங் and signed and registered by settlor or any person on his behalf. அவ்வளவுதான் இருக்கும். There will be no mentioning about settlee or any person authorized by settlee. அப்போ செட்டில்மெண்ட் டீட்ல யாருடைய விஷயம் இருக்கும்? ஒன்லி வித் ரிகார்ட் டு செட்டிலார் மட்டும் தான் இருக்கும். சப்சிக்வெண்டா செட்டிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறதுக்கு you should have entered into some kind of ஒரு டவுட் யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. சார் சப்போஸ் இஃப் ஏ இஸ் த ஒரு நிமிஷம் அது எனக்கு ப்ராப்பரா புரியல. சரி ஓகே, நான் என்ன பண்றேன், ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களை அன்மியூட் பண்றேன்ல, அப்ப அந்த டவுட்டை கேளுங்க. ஒருவேளை சாட்ல ஃபுல்லா டைப் பண்ணிருக்காங்களான்னு பார்ப்போம். அது என்னங்கிறத பார்ப்போம். சார் சப்போஸ் இஃப் ஏ இஸ் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அண்ட் இன் ஈசி ஆல்சோ இட்ஸ் இன் இஸ் நேம் பட் சப்போஸ் இஃப் பட்டா இஸ் தேர் இன் பி அண்ட் பி ஆல்சோ செல்ஸ் இட் யூசிங் திஸ் பட்டா டு சம் தேர்ட் பார்ட்டி without the knowledge of A,
வாட் இஸ் த லீகல் ரெமடி அவைலபிள் ஃபார் ஏ தென் சார்? அவங்களோட கேள்வி என்னன்னா, மொத்தம் வந்து 3 பேர் இருக்காங்க. சரியா? அந்த கேள்வி வந்து ஒண்ணுமே இல்ல. ஏ, பி அண்ட் சி 3 பேர் இருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ. பட் பி வந்து பட்டா பிங்கிற ஒரு பேர்ல பட்டா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் பி இஸ் த எஸ்டுவைல் ஓனர். சரியா? ஏ உடைய வெண்டார். அவர் பேர்ல பட்டா இருக்கு. ப்ராப்பர்ட்டி ஆனா யாருடையது? ஏ உடையது. அந்த பி என்ன பண்றாரு? தன்னுடைய பட்டாவ காமிச்சு சிங்கிறவருக்கு வித்துடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆ இதுக்கு தான் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராக்டிகல் நாலேட்ஜ். நான் என்ன சொன்னேன்னா, ஒன்லி த டாக்குமெண்ட் ஷோஸ் ஹூ இஸ் த ஓனர். நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா, பட்டாவ மட்டும் வச்சு என்ன பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண மாட்டாங்க. அத விக்கிறதுக்கு சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்றதோ, இல்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க. தே வுட் ஆல்வேஸ் ரெக்வயர் யூ டு புரொடியூஸ் த வேலிட் டாக்குமெண்ட் ஃப்ரம் விச் யூ ஹவ் டிரைவ்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி. பேரண்ட் டாக்குமெண்ட், உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுவாங்க. சோ அதுதான் மெயின் சப்ஸ்டான்ஷியல் திங்கே தவிர பட்டா கிடையாது. அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? பட்டாங்கிறது இட் இஸ் அ டாக்குமெண்ட் டு ஷோ ஹூ இஸ் இன் பொசிஷன். தட்ஸ் ஆல். இட் டஸ் நாட் கன்ஃபர் எனி டைட்டில் ஆன் எனி பர்சன். சரியா? மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்னா டைட்டில். அத டைட்டிலுக்கான டாக்குமெண்ட் பட்டா கிடையாது. ம இத நான் பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டேன். திருப்பியும் இன்னொரு முறை சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில இந்த பூமி ஆரம்பிச்ச புதுசுல இந்த இடம் எல்லாமே என்னவா இருக்கும்னா, கவர்ன்மெண்ட் உடைய இடமா இருக்கும். சரியா? தனிநபர் இடம் அப்படிங்கிறது கான்செப்டே கிடையாது. ஜூரிஸ்பிருடன்ஸ்ல டெர்ரா நல்லியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? டெர்ரா நல்லியஸ் அப்படின்னா, தேர் இஸ் நோ ஓனர்லெஸ் ப்ராப்பர்ட்டி இன் த ஐ ஆஃப் லா. சரியா? நமக்கு பொறுத்தவரைக்கும் புறம்போக்கு இடம், தனியார் இடம்னு சொல்றோம். பட் ஆனா சட்டத்தின் கண்களுக்கு ஓனர் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்கிற கான்செப்டே கிடையாது. அப்ப ஓனர் இல்லன்னா, அப்ப அது யாரு சார் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் இஸ் த ஓனர். சரியா? இனிஷியலி த என்டையர் லேண்ட் சர்ஃபேஸ் வுட் பி பிலாங்கிங் டு த கவர்ன்மெண்ட் ஆர் த கிங். Subsequently, that government or a king would acknowledge the possession of the persons living there. அங்க இருக்கக்கூடிய விவசாயிங்க விவசாயம் பண்றாங்களா? சரி இது மேல அத அவங்களுக்கே வச்சுக்கிட்டோம். அங்க கால்நடைகள் மேய்ப்பதற்கு அந்த இடம் பயன்படுதா? இதுல இவங்க எல்லாம் தங்கியிருக்காங்களா? இல்லன்னா இவங்க எல்லாம் குடியிருப்பு போட்டிருக்காங்களா? செட்டில்மெண்ட்ஸ் இல்ல ஸ்லம் அந்த மாதிரி வச்சிருக்காங்களா? சரி அவங்களே இத இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடும்னா கவர்மெண்ட் வுட் இஷ்யூ பட்டா. அந்த பட்டாவை பேஸ் பண்ணி சப்சிக்வெண்டா என்ன பண்ணுவாங்க? அத ஒருத்தங்களுக்கு சேல் பண்றதோ, இல்ல செட்டில்மென்ட் பண்றதோ நடந்துரும். சரியா? அதுக்கப்புறமா சப்சிக்வென்ட்டா நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே என்ன வந்து தேவ? அந்த ஒரிஜினல் டைட்டில் டீட்ஸ் தான் தேவை. எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்துச்சு? நான் இத யார்கிட்ட இருந்து வாங்குனேன்? இல்ல இது யார் எனக்கு செட்டில்மென்ட் பண்ணி வச்சா? அப்படிங்கிற இல்ல கோர்ட் ஆக்ஷன்ல வாங்குனேனா? அதுதான் தேவை. நான் ஏற்கனவே ஒரு ஸ்டூடண்ட் கூட சொன்னேன். என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல அந்த பர்ட்டிகுலர் லேண்ட் உடைய சர்வே நம்பர்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட்க்கு பேர் தான் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். ஷார்ட்டா ஈசின்னு சொல்லுவோம். தமிழ்ல வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஈசில என்ன ரெஃப்ளெக்ட் ஆகாது? யாரு பேர்ல பட்டா இருக்குங்கிறது ரெஃப்ளெக்ட் ஆகாது. மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. அந்த ஈசில என்ன ரெஃப்ளெக்ட் ஆகாது? அந்த ப்ராப்பர்ட்டில யாரு பேர்ல பட்டா இருக்குங்கிறது ரெஃப்ளெக்ட் ஆகாது. பிகாஸ் ஈசிங்கிறதே சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி மேல, அந்த பிளாட் நம்பர்ல, அந்த சர்வே நம்பர்ல நடந்திருக்கு அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் தான் என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும்? அந்த ஈசில ரெஃப்ளெக்ட் ஆகும். சோ அப்போ பட்டா ஒருத்தர் பேர்ல இருக்கு. ஆனா அதோட டாக்குமெண்ட் ஒருத்தர் பேர்ல இருக்கு. எது ரெஃப்ளெக்ட் ஆகும் ஈசில? டாக்குமெண்ட் யார் பேர்ல இருக்கோ அதுதான் ரெஃப்ளெக்ட் ஆகும். நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் ஓனர் பேர்ல அந்த பட்டா இருக்கு. சப்சிக்வென்ட்டா அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காரு? வேற ஒருத்தருக்கு வித்திருக்காரு. இப்போ அந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்ல அவர் வித்த சேல் டீட் தான் ரெஜிஸ்டர் ஆகுமே தவிர, பட்டா ரெஃப்ளெக்ட் ஆகாது. சரியா? சப்சிக்வென்ட்டா ஒருத்தர் வாங்க போறாரு அப்படின்னா, அ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இவருடைய பேரண்ட் டாக்குமெண்ட் எப்படி இவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துச்சு? அதாவது நான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ட பேஸ் பண்ணி தான் புரோசீட் பண்ணுவாங்களே தவிர, பட்டா அப்படிங்கிறத சப்சிக்வென்ட்டா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆஸ்பெக்ட்டா தான் வச்சிருப்பாங்களே தவிர, என்ன பண்ண மாட்டாங்க? அத பேஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. சோ பட்டா இஸ் என்டையர்லி டிஃபரண்ட். வேரஸ் டாக்குமெண்ட் உடைய அந்த ஓனர்ஷிப்ப காட்டக்கூடிய டீட்ஸ் இருக்கு இல்லையா? செட்டில்மென்ட்டோ, இல்ல சேல் டீடோ, இல்ல அ கோர்ட் ஆக்ஷன்ல கூட சில பேர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க. டிஆர்டி ப்ரொசீடிங்ஸ்ல
கடன் குடுக்க கடன் குடுக்க வேண்டியதுக்காக குடுக்க முடியாம போயிருக்கலாம். ஸோ அந்த செக்யூரிட்டியா அந்த ப்ராப்பர்ட்டிய குடுத்தத ஆக்ஷன் பண்ணி அதுலேருந்து வர அமௌண்ட்ட வச்சு அந்த ப்ராப்பர்ட்டிய அந்த லோன இது பண்ணிடுவாங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்குனவங்களுக்கு கோர்ட் வுட் இஷ்யூ சேல் சர்டிஃபிகேட். அது மூலியமா ப்ராப்பர்ட்டிய வாங்குனவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால என்ன நடக்கவே நடக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க கேட்ட மாரி A is the owner of the property, but B is having patta in his name. So B, by using that patta, selling that property to C. Now what is the remedy available to A அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரியான சம்பவம் நடக்கவே நடக்காது அப்படிங்கறதா விஷயம். சரியா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியலன்னா நம்ம நேர்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் ஈசி எப்படி இருக்கும்? ஆஹ் என்னென்ன எப்படி ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும், ஒரு டாக்குமெண்ட் ஒருத்தங்க உங்ககிட்ட குடுத்தா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா ரெஸ்யூம் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ள. அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரியா? கடைசியில பேசி, பேசி நான் இன்னைக்கு எடுக்க வேண்டியதே எடுக்க விடாம பண்ற மாரி ஆயிடுச்சு போல இருக்கே. ம். ஸோ இப்போ ஆ என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ புரோவிஷன் ஆஃப் லால சொல்லல. வாட் ஆர் த கிரவுண்ட்ஸ் ஃபார் சஸ்பென்ஷன் ஆர் ரெவோகேஷன்? வாட் ஆர் த கிரவுண்ட்ஸ் ஃபார் சஸ்பென்ஷன் ஆர் ரிவோகேஷன்? செக்ஷன் 126ல சொல்லாத விஷயங்களை கூட நீங்க ஒரு கிரவுண்டா எடுக்கலாம். எப்ப எடுக்கலாம் அப்படின்னா, when you are thorough with the provisions of definition. செக்ஷன் 122ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ல ஒரு லூப் ஹோல் உங்களால கண்டுபிடிக்க முடியுது. அந்த லூப் ஹோல் மூலியமா நீங்க என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ வேலிட் கிஃப்ட் அட் ஆல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சோ செக்ஷன் 126ல இருக்கிற மாதிரி நீங்க என்ன கேட்கல. we are not asking the court for suspension of the gift or revocation of the gift, but we are very much denying the existence of gift at all. இது ஒரு கிஃப்டே கிடையாது. கிஃப்ட்னா என்னங்கிறது செக்ஷன் 122ல சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்கணும், எதெல்லாம் கம்பல்சரி, மேண்டேட்ரி. ஸோ அப்போ அது இல்லாத போது அதுக்கு வெறுமனே ஹெட்டிங் மட்டும் கிஃப்ட் டீடுன்னு சொல்றதுனால அது கிஃப்டா ஆயிடாது அப்படிங்கிற ஸ்டாண்டை கூட எடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, you should always be well versed with the definition clause. In what sense a particular word has been used, which word has been omitted and which word has been included. அதை எப்படி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம இந்த சப்ஜெக்ட்னு இல்ல, எந்த சப்ஜெக்டா இருந்தாலுமே டெஃபினிஷன் செக்ஷன் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் ஜெனரலா செக்ஷன் 3ல இருக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸ்ல. ஸோ அதுவோ இல்ல அந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்டருடைய ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷனை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தெரிஞ்சு வச்சா தான் நமக்கு அதோட அப்ளிகேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபிசில கூட தெஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது தெஃப்ட்னா என்ன அப்படிங்கறத எங்கேயுமே டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. தெஃப்ட்னா என்னங்கிறத அந்த டெஃபினிஷன் இருக்கும். ஆனா எப்படி ஆரம்பிக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், whoever dishonestly take away the property of another அப்படின்னு ஆரம்பிச்சு wrongful gain, thereby that person has enjoyed wrongful gain or causing wrongful loss to the original owner of the property. அப்படி இருந்தா அதுக்கு பேர் theft அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ dishonestly அப்படிங்கிற வேர்டு தான் ரொம்ப முக்கியம். எல்லா செக்ஷனுக்குமே இப்ப இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ண போறதில்ல, ரிமைனிங் செக்ஷன் எடுக்க போறதில்ல. அதுக்கு பதிலா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த பேசலாம்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்ஸ் ரியா இஸ் நாட் நெசசரி ஃபார் ஆல் அஃபென்சஸ். நம்ம ஐபிசி படிக்கும்போது ஆக்டஸ் ரியா, மென்ஸ் ரியா அப்படின்னு படிச்சிருப்போம். ஆக்டஸ் ரியானா அந்த ஆக்ட் இஸ் அன் அஃபென்ஸ், அது ஒரு கில்ட்டி ஆக்டா இருக்கும். மென்ஸ் ரியா அப்படின்னா கில்ட்டி இன்டென்ஷன் இருக்கணும். நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்ஸ் ரியா இஸ் மேண்டேட்ரி, குற்றமுறு எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. எனக்கு அது பண்ணணும்னு தப்பு பண்ணணுங்கிற அந்த இன்டென்ஷனே இல்ல. நோ, தட் இஸ் நாட் மேண்டேட்ரி ஃபார் ஆல் அஃபென்சஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் 378 தெஃப்ட்க்கு அது மேண்டேட்ரி பிகாஸ் த செக்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ட் whoever dishonestly. அப்போ honestly a person had borrowed something from one person, had taken something without intention of theft அப்படின்னா அது என்ன ஆகாது, அஃபென்ஸ் ஆகாது. ஆனா இப்ப செக்ஷன் 375 எடுத்துக்கோங்களேன், ரேப் இல்ல செக்ஷன் 302 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், அதோட டெஃபினிஷன் செக்ஷன் 299ல இருக்கு. அங்கெல்லாம் போய் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ஆனஸ்ட்லி இல்ல நோயிங்லி இந்த மாதிரி வார்த்தைலாம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த செக்ஷனுக்கு மென்சரியா இஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ அப்போ ஈவன் தோ வி பிரசியூம் ஒரு
கிரைம்னா இப்படிலாம் இருக்கணும். அவனுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கணும், மோட்டிவ் இருக்கணும், எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா இருக்கணும்னு சொன்னாலும் கூட, ஒரு ப்ராசிக்யூஷன்ல நீங்க நாளைக்கு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனீங்கன்னா, அதெல்லாம் ஓரங்கட்டிட்டு, வாட் இஸ் தட் செக்ஷன் ரீட்ஸ் சோ. இந்த செக்ஷன்ல தேவைன்னு குடுத்திருக்கா? இல்லாத ஒண்ண கோர்ட் பிரஸ்யூம் பண்ண முடியாது. சோ, வெதர் இட் இஸ் அன் அஃபென்ஸ் ஆர் நாட், தட் இஸ் வாட் த டியூட்டி ஆஃப் த கோர்ட் டு சே. இட் இஸ் நாட் த டியூட்டி ஆஃப் த கோர்ட் டு சீ வெதர் தேர் இஸ் மென்ஸ் ரியா அப்படிங்கிறது தேவை கிடையாது. அத செக்ஷன் சொல்லல அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். சரியா? அப்ப இதெல்லாம் நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, ஒரு செக்ஷனுடைய டெஃபினிஷன் போர்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நமக்கு தெரியும். எல்லாருக்குமே ஒரு கேஸ எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியும். ஆனா அந்த கேஸ்ல என்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத 2 பக்கமும் யோசிச்சு பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ நோஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பர்ட்டிகுலர் ப்ரொவிஷன் ஸ்ட்ராங்லி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஸ்ட்ராங்லி. அவங்களுக்கு தான் இந்த ஆஸ்பெக்ட் இருக்கும். சரியா? சரி, நான் இப்ப உங்கள அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 2 நிமிஷம் இருக்கு. இந்த 2 நிமிஷத்துல மத்த 3 செக்ஷன் எடுக்க முடியாது. ஆ சோ 2 மினிட்ஸ் ஆர் தேர். சோ அப்ப அடுத்த செஷன்ல தான் நான் கிஃப்ட்ட முடிப்பேன்னு நெனைக்கிறேன். ஜெனரலா பேசியே டைம் வந்து அதிகமாயிடுச்சு. அப்படியே ஒவ்வொருத்தரா கலண்டுட்டே வரீங்க. அதுக்குள்ள 5 பேர் காணோம். 40 பேர் இருந்த இடத்துல இப்ப 35 பேர் தான் இருக்கீங்க. சரி, டவுட் கேட்டவங்களுக்காவது இந்த டவுட் கிளாரிஃபை ஆச்சா இல்லையா? ஒருத்தங்க இந்த டவுட் கேட்டாங்கல்ல. ஏ, பி, சி. கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்கள்ல யாருக்காவது டவுட் இருக்கா? Whether any of you have a valuable doubt. லேட் கமர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு டைமை கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாருக்கும் டவுட் இல்லையா? டவுட் இருக்கான்னு கேட்க கேட்க இங்க நம் நம் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரா குறைஞ்சுக்கிட்டே வராங்க. அது ஏன்னு தெரியல. ஓகே. சோ ஒண்ணும் இல்ல. விஷயம் என்னன்னா, நம்ம படிக்கிற விஷயம் முதல் வாட்டி படிக்கும்போதே நமக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். ஜெனரலா எல்லாருக்கும் கிடைக்கிறது. 2வது வாட்டி படிக்கும்போது, ஓ! அதுக்கு இப்படியும் அர்த்தம் இருக்குமா? அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இல்லையா? அப்போ அந்த ரிப்பீட்டட் ரீடிங்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். சக்சஸ்ஃபுல் பெர்சன் ஆகணும்னா, அந்த டெஃபினிஷன் போர்ஷன ரிப்பீட்டட் ரீடிங் படிக்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ தேங்க் யூ எவரிஒன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹேவ் அ ஹேப்பி டே.